நேற்று வேலூர் மீட்டிங்கில் விஜய் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அது கேளுங்க. அதுக்கப்புறம் என்னோட கருத்தை நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போகிற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்கே ஏன் என்டிஏ ஒரு எதிரின்னு சொல்றாங்கன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க நிறைய அரசியல் திட்டம் கொண்டு வந்தாங்க. நீட் எதிர்ப்பு, மும்மொழி கொள்கையை எதிர்த்து இந்த கவர்னர் என்டிஏக்கு சொம்பு தூக்குற நபர். அதே சமயத்தில் தமிழ்நாடுக்கு எதிராகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் என்டிஏ பிஜேபிக்கு முழு மூச்சு ஆதரவாக இவர் செயல்பட்டு வரார். இந்தியாவில் இருக்க முக்காவாசி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் இருக்குது. அடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நாசி ஜெர்மனி அந்த லெவலுக்கு தான் போகும் இந்தியா. என்டிஏ உடைய அரசியலை எதிர்த்து பேசுறது தான் தமிழ்நாட்டுக்கு சிறந்தது. அண்ட் ஏன்னா என்டிஏ தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களை வரவிடாமல் தடுக்கிறாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா, பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. ஜோக் இல்லையா?